தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக பெய்து வருகிறது. மேலும் வங்கக்கடலில் உருவாகி இருந்த டிட்டா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தற்போது நம்ம நின்றுட்டு இருக்க பகுதி என்பது கொளப்பாடு, அதாவது தலைஞாயிறு ஒன்றியத்திற்குட்பட்ட கொளப்பாடு ஊராட்சியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட விளைநிலங்கள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே உள்ள சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளது. ஆனால் இன்று மழை விட்டாலும் தண்ணீர் வடிவதற்கு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகும் என விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மழையால் சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலுமாக அழுகக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதாக விவசாயிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். நம்மோடு விவசாயிகள் இருக்கிறார்கள், அவர்களிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளும். இது மழை கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் வடிகாலில் இன்னும் வடியில் பெரிய வாய்க்கால், மூங்கிலடி வாய்க்கால், வேளாமுஞ்சி, நடுகண்ணி 5-6 வாய்க்கால் இருக்குது. ஒரு வாய்க்கால் கூட தூர் வாரவில்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கூட தூர் வாரவில்லை. இந்த மரம் மட்டையெல்லாம் கடந்து வாய்க்கால் தண்ணியே வடி விட மாட்டுது. இன்னும் தண்ணி வடிகிறதுக்கு 1 மாதம் ஆகும். நாங்கள் சம்பாவும் நட்டுருக்கோம், தாளடியும் நட்டுருக்கோம். எல்லாமே வீணாக போட்டு அரசாங்கத்திலேருந்து அதிகாரிங்க யாருமே இதுவரையிலையும் பார்க்கவே இல்லை. இந்த வடிகால் விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின் ரோட்டில் மட்டும் அதிகாரி பார்வையிடுற பகுதியை மட்டும் ஒரு 10 மீட்டருக்கு தூர்வாரிட்டு பாக்கி உள்ளுக்குள்ளே தூர்வாரதே இல்லை. நாங்கள் படாத பாடு பட்டுக்கிட்டே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம். இந்த மட்டையெல்லாம் பனை மட்டையெல்லாம் அதிகமாக விழுந்து எங்கள் வாய்க்கால் பூரா அடைப்பட்டு போய் இன்றைக்கி நாங்கள் வடிகாலே தண்ணி வடிக்க முடியாத நிலைமை இருக்கோம். எவ்வளோ பேர் போராடி பார்த்துட்டோம், எதுவுமே நடக்க மாட்டாங்க. ஆகவே இந்த தலைஞாயிறு ஒன்றியம் முழுவதும் பாசனம் மற்றும் வடிகால் முறையாக தூர்வாரப்படாததால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழை நீரானது வடிவதற்கு இன்னும் 15 தினங்கள் ஆகும். இதற்கு முன்னால் நாங்கள் பலமுறை விவசாயிகள் சால மறியல் செய்தோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தாமல் கண்டுகொள்ளாத காரணத்தால் இன்றைக்கி பெய்த மழை வடியாமல் இன்றைக்கி விவசாயிகள் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு இன்றைக்கி விவசாயிகள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். உடனடியாக அரசு அதிகாரிகள் தலையிட்டு வடிகாலை தூர்வாரி தண்ணீரை வடிய வைக்க வேண்டும். அதேபோல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே நிவாரணம் கொடுத்தால்தான் வருங்காலத்தில் விவசாயிகளை பாதுகாக்க முடியும். அந்த வகையில் அரசு உடனடியாக கவனம் செலுத்தி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். தற்போது உள்ள சூழலில் கொளப்பாடு ஊராட்சி பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் சரிவர தூர்வாராதது பெரிய குற்றமாக விவசாயிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையால் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர்.